நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா நமக்கு வரக்கூடிய கொஸ்டின் என்ன? பழைய தொழில ஆரம்பிப்போமா, புது தொழில ஆரம்பிப்போமா? எதை பத்திய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? ட்ரெடிஷனலாவா இல்லைன்னா கிரியேட்டிவாவா? கிரியேட்டிவா பண்றதுக்கு எனக்கு டெக்னாலஜி தெரியாது, என்கிட்ட அந்த அளவுக்கு மேற்கொண்டு அதை கொண்டு போறதுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை, இந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ட்ரெடிஷனலாவே பிசினஸ் பண்ணலாம். அந்த ட்ரெடிஷனலா பிசினஸ்ல ஸ்மார்ட்டா என்ன யோசிக்கலாம், புதுசா என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அந்த பிசினஸ்ல நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இந்த மாதிரி யோசிச்சு நம்மளை சுத்தி திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணில் படுறதெல்லாம் பார்த்தாக்கா ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல், ஒரு ஸ்வீட் ஷாப்பு, ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்பு, ஒரு சிக்கன் கார்னர், பிரியாணி ஷாப்பு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு. எல்லாமே உணவு சார்ந்த தொழில்கள். இந்த உணவு சார்ந்த பிசினஸ்ல தான் நமக்கு லாபம் நிறைய இருக்கு. எந்த வயசுல வேணாலும் ஆரம்பிக்கலாம். எந்த டெக்னாலஜியும் தெரியாம இருந்தா கூட இதை செய்ய முடியும். நமக்கே அந்த ஃபுட்டு தயாரிக்க தெரியல அப்படின்னாலும் நம்ம ஆட்களை வச்சு இதை ரன் பண்ண முடியும். ஈஸியா அன்னன்னிய வருமானத்தை அன்னன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இது எல்லாம் இந்த தொழில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். அப்போ இது ட்ரெடிஷ்னலா ஒரு ஹோட்டல்ல சொல்றோம். இதுவே நம்ம ஸ்மார்ட்டா யோசிச்சோம் அப்படின்னாக்கா அது கிளவுட் கிச்சன். இந்த கிளவுட் கிச்சன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமைக்கக்கூடிய அந்த உணவை நம்ம பரிமாற போறது கிடையாது. ஓகேங்களா? பரிமாறாம நம்ம தயாரிச்சு அதை அப்படியே பார்சலா வெளியில அனுப்புறது. இதுதான் கிளவுட் கிச்சன். இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இதனுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கான முதலீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கும் நீங்க ஒரு கிளவுட் கிச்சனுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ஹோட்டலோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கக்கூடிய அந்த முதலீடுல ஒரு 30% உங்களுக்கு கிளவுட் கிச்சன் தொடங்கும் போது உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹோட்டலுக்கும் கிளவுட் கிச்சனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹோட்டல் அப்படிங்கிறது நம்ம அங்கேயே உணவை தயாரிச்சு பரிமாறி எல்லா சர்வீஸும் பண்ணுவோம். ஆனா கிளவுட் கிச்சன்ல பாத்தீங்கன்னா, நீங்க உணவை தயாரிக்கிறீங்க, அப்படியே பார்சலா நீங்க அனுப்புறீங்க. மேக்சிமம் கிளவுட் கிச்சன் பாத்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸை மையப்படுத்தி இருக்கும். பெரிய அளவுல தயாரிப்பாங்க, ஆன்லைன் மூலமா சேல் பண்ணுவாங்க. உட்கார வச்சு பரிமாறக்கூடியது கிடையாது அந்த இடத்துல. அப்போ என்னென்ன மிச்சமாகும் பாத்தீங்கன்னா, நீங்க அங்க போடக்கூடிய அந்த டேபிள், சேர், இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு செய்யக்கூடிய டெக்கரேஷன், அதுக்கு தேவையான இடவசதி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சர்வர் கம்மியாவாங்க. அதே மாதிரி கிளீனிங் பண்ணக்கூடிய அந்த ஆட்களோட எண்ணிக்கையை நம்ம குறைச்சிக்கலாம், வெஷல் வாஷிங்க்கு குறைச்சிக்கலாம். இது எல்லாமே குறையும். அப்போ கிளவுட் கிச்சன் பாத்தீங்கன்னா ஹோட்டலை விட உங்களுக்கு லாபகரமானதும் கூட. நாம இன்னைக்கு எப்படி ஒரு கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் இருக்கும், அதுல மெரிட் என்ன, டிமெரிட் என்ன, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த கிளவுட் கிச்சனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு உணவுப் பொருளை வச்சு கூட நீங்க இந்த கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க வீட்லயே இந்த தொழிலை தொடங்க முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஸ்டவ், கேஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சியே நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு கிளவுட் கிச்சன் தொடங்க முடியும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம இந்தியாவில் லட்சங்கள்ல தொடங்கி கோடிகள் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய கிளவுட் கிச்சன்ஸ் நிறைய இருக்கு. கிளவுட் கிச்சன்ல நிறைய வெரைட்டிஸ் இருந்தா தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லைங்க. ஒரே ஒரு பிரியாணி மட்டும் தான் செய்ய தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பிரியாணியை மட்டுமே வச்சு நீங்க என்ன செய்யலாம், இதுல ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க நார்மலா வீட்டுல இருந்தே என்ன செய்ய முடியும், இந்த தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இதை ஒரு பெரிய அளவுல செய்யணும், இன்னும் நிறைய டர்ன் ஓவர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இது கடைகள்லயும் ரன் பண்ண முடியும். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கிளவுட் கிச்சன்ல என்ன மாதிரியான பொருட்கள்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபன் ஐட்டம்ஸ் நீங்க எல்லாமே சேல் பண்ணலாம். மத்தியானம் மீல்ஸ்ல இருந்து பிரியாணில இருந்து எல்லாமே நீங்க சேல் பண்ணலாம். பர்கர், பீஸா, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். ஜூஸ், ஸ்மூத்திஸ், இது எல்லாமே நீங்க சேல் பண்ணலாம். அப்ப எல்லாமே நம்ம பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடவசதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. இந்த உணவுப் பொருளை தயாரிச்சு நம்ம எங்க விற்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஸ்விக்கிலேயோ, ஜொமேட்டோலயோ, ஊபர் ஈட்ஸ்லயோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். அதுல தான் ஆர்டர் வரப்போகுது, நம்ம சேல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஆப்பை நீங்க உருவாக்கிக்கலாம், ஒரு வெப்சைட் உருவாக்கிக்கலாம். அதுலயும் நம்ம சேல் பண்ண முடியும்.
பல்கான ஆர்டர்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், அவங்க வந்து ஆர்டர் வந்து பல்காக கேட்பாங்க, அப்போ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 விதங்களாக நீங்கள் க்ளவுட் கிச்சன்லேருந்து சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஆர்டர் வேல்யூ நீங்கள் 200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து நீங்கள் உணவுப் பொருள் வந்து விற்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு நீங்கள் 100 ஆர்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு அப்போ உங்களுக்கு 3000 ஆர்டர்ஸ் வந்து கிடைக்குது. 3000 × 200 உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த மாதத்திற்கான நீங்க விற்ற தொகை, அதாவது செல்லிங். இவ்வளவு 6 லட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சேல் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? நமக்கு ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த 6 லட்சம் ரூபாய் நாங்க பொருளை விற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்க வேண்டியதா இருந்திருக்கும். இது ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் தகுந்த மாதிரி மாறும். மேக்சிமம் ஒரு 30% 40% வரைக்கும் அந்த உணவுப் பொருளுக்கே செலவாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமிஷன். நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் விற்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு 20%, 18% ஒரு 20% வரைக்கும் கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கான ரெண்ட்டு, செஃப்புக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த சேலரிஸ், அதுக்கப்புறம் இபி பில், கேஸ், இது எல்லாமே உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் இதுக்கான செலவுகளாக இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது செலவாக இருக்கும். இப்போ 6 லட்சத்தில் நீங்கள் 3.5 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,50,000 ரூபாய் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட்டாக நிற்கும். ஓகேங்களா? ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பொருளை விற்று நமக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் லாபம் நிற்கிது அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான். இந்த பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான முதலீடு வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டிலேயே இந்த தொழிலை செய்ய போகிறோம் இருக்கிற பொருளை வச்சு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். மினிமம் 1 லட்சமே போதுமானது. அதுவே நீங்கள் ஒரு ஷாப்பாக வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 4 லட்சத்துலேருந்து 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறதுக்கு ஒரு அவன், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டவ்வு, ஒரு 2-3 ஸ்டவ்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான கேஸ் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இபி கனெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 4லேருந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தேவைப்படும். லைசன்ஸுக்கு ஒரு 20,000 ரூபாய் அப்படிங்கிறது தேவைப்படும். இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50,000லேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். செல்ஃபெல்லாம் அடிக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் தேவைப்படும். லிக்விட் கேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2.2 லட்சம் வரைக்கும் கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிசினஸை சூப்பராக ரன் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக ஒரு நெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் இந்த தொழிலுக்கான முதலீடு நீங்கள் கடையாக வைக்கும்போது தேவைப்படும். லிக்விட் கேஷ் அப்படின்னு வச்சிருக்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு மாசத்துக்கான வாடகை அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து 20,000லேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்காவது வாங்க வேண்டியிருக்கும். சம்பளம் அப்படிங்கிறது நீங்களும் இருந்து உங்களோட ஒரு ஆள் வச்சுக்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வைக்கக்கூடிய ஆட்களுக்கு தகுந்தபடி சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் பில், கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள் 10,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,40,000லேருந்து 2,20,000 வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக கைகளில் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். FSSAI லைசன்ஸ், ஏன்னா இது உணவுப் பொருள் சம்பந்தமானது. GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், ஏன்னா நீங்கள் ஆன்லைன் தளங்களில் விற்பனை பண்ணும்போது GST ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி லைசன்ஸ் தேவைப்படும். அப்போ இதை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொருளை தயாரிச்சாச்சு, முதலீடும் போட்டுட்டோம், அந்த சேல்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டைரெக்டாக ஜனங்களுக்கு வந்து நம்ம பரிமாற போகிறது கிடையாது. அப்போ நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இதில் நம்ம ஜாயின் பண்ணி இதில் நம்மளோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டைமுக்கு டெலிவரி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே டைரெக்டாக ஒரு ஓன் ஆப்போ வெப்சைட்டோ வச்சு அதில் டைரக்ட் ஆர்டர்ஸுக்கு நம்ம சேல் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம சேல் பண்ணும்போது நம்ம கமிஷன் அப்படிங்கிறது கொடுக்க தேவையில்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஈவெண்ட்ஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கும் நமக்கு கமிஷன் போகாது. இப்போ ஒரு 20% வந்து நம்ம ஜொமேட்டோக்கோ ஸ்விக்கிக்கோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த 20% கமிஷன் வந்து இதில் வராது. அந்த 20% நமக்கு ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, டெலிகிராம் இதிலெல்லாம் நம்மளோட பிஸ்னஸை வந்து சொல்லி இந்த பிஸ்னஸை இன்னும் அதிகப்படுத்தலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆட்ஸ் கொடுக்கறது. சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் ஆட்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட உணவுப் பொருளோட தரத்தை உயர்த்தணும், நல்ல பேக்கிங்கில் கொடுக்கணும், டைமுக்கு நம்ம டெலிவரி பண்ணணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும். மேக்ஸிமம் நம்மளோட ப்ராஃபிட்டை குறைச்சிக்கிட்டு நம்ம ஃபுட்டோட விலையை வந்து குறைச்சி மற்றவங்களோட காம்படிட்டிவாக நம்ம ஒரு விலைக்கு விற்றோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உணவு வீணாகிறத நம்ம தவிர்க்கணும். பெரும்பாலும் நமக்கு எத்தனை ஆர்டர்ஸ் வருங்கிறது நம்ம கொஞ்ச நாள் நம்ம ஒர்க் பண்ண நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆர்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். ஒரு சில ரெடி டு ஈட் ஃபுட்டெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபுட்டு தயாரிக்கும் போது ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் கூட அடுத்த 1 ஹவரில் 1/2 ஹவரில் செஞ்சு நம்ம என்ன செய்யலாம், பேக்கேஜ் பண்ணி நம்ம டெலிவர் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம்மளோட பிஸ்னஸை நம்ம என்ன செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதில் மெரிட் என்ன, டிமெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மெரிட் என்ன கிளவுட் கிச்சனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்னிச்சர், சர்வர், டேபிள் கிளீனிங் ஒர்க்கர்ஸு, வெஷல் வாஷர்ஸ் இவங்கெல்லாம் யாருமே என்ன தேவையே கிடையாது. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபுட் இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். 3வது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிராஜுவலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். 4வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நல்ல ஒரு அர்பன் ஏரியாவில் சிட்டிக்கு நடுவில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் இந்த கடை கொஞ்சம் தள்ளியே கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம டெலிவரி தான் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது நமக்கு ரெண்ட் ஆகட்டும், அட்வான்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பிராண்டட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி கூட நம்ம இதோட சேர்த்து நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஆர்டர் வரக்கூடிய அந்த அளவு, அந்த வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அர்பன் ஏரியாஸ்ல, அதாவது சிட்டிஸ்லலாம் இதுக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா, கிளவுட் கிச்சன் ஏற்கனவே இருக்கு, அதை பீட் பண்ணி நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதையே நம்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டியோட டிபெண்டன்ஸில் நம்ம இருக்கிற மாதிரி ஆகுது. அவங்கள சார்ந்தே நம்ம இருக்கிற மாதிரி ஆகுது. அதை மாற்றுறதுக்கு நம்ம ஆப்பு, வெப்சைட்டு, பல்க் ஆர்டர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா, ஃபுட்டோட காஸ்ட்டு, அதாவது வெளியில் வாங்கக்கூடிய அந்த பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கும் போது நம்ம ஃபுட்டோட விலையை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு லாபம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி அதோட அடிஷ்னலாக நம்ம ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ப்ராஃபிட்டை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஓவராலாக ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மெரிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறத விட ஒரு கிளவுட் கிச்சனாக ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான யோசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.